தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கருணை அன்பும் தூய ஆவியின் நற்புறவும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 24வது வாரம் வெள்ளிக்கிழமை. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 வார்த்தைகள் 1-3 முடிய. இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்கான ஆசிரியம் அருளையும் இறைவன் உங்களுக்கு கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடல் உள்ள சுகம் பெற்று அனைத்து நலன்களால் நீங்கள் நிரம்பி வாழ உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றேன். இறைவன் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பு சகோதரமே, திருச்சபையின் சட்டங்கள் 6 இருக்கின்றன. அதில் ஒன்று நமது ஞான மேய்ப்பர்களுக்கு நம்மால் ஆன உதவிகளை செய்வது என்று சொல்லப்பட்டிருக்கும். நம்முடைய வாழ்விலே ஆன்மீகத்திலே வழிநடத்த, இறை அருளை பெற்றுக்கொள்வதற்கு அருட்சாதனங்களை நமக்கு கொடுத்து நமக்கு துணையாக இருக்க, நம் வாழ்விலே குடும்பத்திலே இருக்கின்ற எல்லா நிலைகளும் இறை அருள் நம்மில் நிறைவாய் தங்கிட துணை புரிய நமக்கு கொடுக்கப்பட்டவர்கள் தான் நம்முடைய ஞான மேய்ப்பர்கள். நம்முடைய பங்கு தளத்திலே பணியாற்றுகின்ற குருக்கள், ஆயர்கள், துறவரத்தார், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்மாலான உதவிகளை நாம் செய்வது ஜெபத்தின் வழியாக, உடனிருப்பின் வழியாக, அவர்கள் செய்கின்ற பணிக்கு துணை புரிவதன் வழியாக, எடுக்கின்ற முயற்சிகளுக்கு உற்சாகம் கொடுத்து ஊக்கப்படுத்துவதன் வழியாக, இப்படி நாம் அவர்களுக்கு துணை புரிந்து திருச்சபை வளர்வதற்கு துணை புரிய வேண்டும் என்பதற்காகவே இந்த சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது இயேசு ஊராக சென்று பணி செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இயேசுவின் சீடர்களோடு சேர்ந்து மகதலா மரியாளும், கூசாவின் மனைவி யோவன்னாவும், சூசன்னா மற்றும் பெண்கள் பலர் தங்களால் முடிந்த உதவிகளை, தடம் இருக்கின்ற உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. பிறருக்காக வாழ்வதிலே 3 நிலைகள் இருக்கின்ற சொல்லி இந்த உளவியலார் சொல்லுவார்கள். ஒன்று, தன்னால் நேரடியாக களத்திற்கு சென்று உதவி செய்ய முடியாதவர்கள். அவருடைய சூழ்நிலைகள், குடும்பம், தொழில் இவையெல்லாம் அதற்கு தடையாக இருக்கலாம். ஆனால் அதற்கு தாண்டி அவர்கள் தன்னால் முடிந்த அளவிற்கு பொருளாகவோ பணமாகவோ யார் யாருக்கெல்லாம் தேவையோ அதை செய்து கொண்டே இருப்பார்கள். தியாக பணிகளை, அறப்பணிகளை செய்து கொண்டே இருப்பார்கள். யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் வழியாக இந்த பணிகளை செய்து கொண்டிருப்பார்கள். அதிலே அவர்கள் நிறைவு காண்பார்கள். இது முதல் நிலை. இரண்டாவது, வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அதை பயன்படுத்துகின்றவர்கள். எல்லா நேரங்களிலும் அந்த பணியில் ஈடுபட்டு இருக்க மாட்டார்கள். இயற்கை சீற்றங்களோ அல்லது பேரிடர்களோ வருகின்ற பொழுது, நமக்கு தெரியும், இந்த சுனாமி வந்த பொழுது, கொள்ளை நோய் தாக்கப்பட்ட அந்த வீரியமாக இருந்த காலங்களில் எத்துணை பேர் தன்னையை முழுமையாக அர்ப்பணித்து நோயாளிகளுக்கும் மற்றும் வேதனையிலே வறுமையிலே வாடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உதவி செய்தார்கள். இப்படி வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது பயன்படுத்துகின்றவர்கள், உதவி செய்கின்றவர்கள், தன்னார்வத்தோடு பிரதிபலன் எதிர்பார்க்காமல் உதவி செய்கின்றவர்கள். மூன்றாவதாக, தன் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் களத்திலே இருந்து ஈடுபடுபவர்கள், தன் உயிரையும் தன் உடைமைகளையும் இழப்பதற்கு தயாராக இருப்பார்கள். பிறருக்கு அன்பு பணி செய்வதற்காக தன் வாழ்வையை முழுமையாக அர்ப்பணிக்கின்றவர்கள். இந்த 3 நிலையிலே நம்முடைய வாழ்வு எந்த நிலையில் இருக்கின்ற சொல்லி சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நற்செய்தியை நாம் படிக்கிற பொழுது ஒரு சில உண்மைகளை, நம் பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பதாக இருக்கின்றது. அவை என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, இயேசுவை அணுகி வருகின்ற பொழுது அனைவருக்கும் அங்கு இடம் உண்டு என்கின்ற ஒரு பாடம். இவர்களுக்கு மட்டும் தான் என்று சொல்லி யாரையும் குறிப்பிட்ட ஒருவரை கடவுள் தேர்ந்து கொள்வதில்லை. அனைவருக்குமே இயேசுவிடம் பங்கு உண்டு. இயேசுவிடம் பணிபுரி, இயேசுவுக்காக வாழ அனைவருக்கும் வாய்ப்பு இருக்கின்றது என்பதை பட்டியலை பார்க்கின்ற பொழுது, மகதலா மரியாள், விவிலியம் சொல்கிறது, அவரிடமிருந்து தான் 7 பேய்களை இயேசு ஓட்டினார் என்று சொல்லி, பாவியான பெண் என்று சொல்லி முத்திரை குத்தப்பட்டிருந்தாள் என்று சொல்லி, இந்த பாவியான பெண் மனம் மாறுகின்ற பொழுது இயேசுவோடு தொடர்ந்து நடக்கின்ற அந்த வாக்கியத்தை பெற்றுக்கொள்கின்றார். அவருக்கு பணிவிடை புரிகின்ற அந்த மேலான கிருபையும் பெற்றுக்கொள்கின்றார். அதே போல கூசாவின் மனைவி யோவன்னா, கூசா ஏரோதனுடைய மேற்பார்வையாளன், அதிகாரத்துக்கு உட்பட்டவன். அப்படி என்றால் அந்த அதிகாரத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் இங்கே இயேசுவின் பணியிலே இடம் உண்டு. ஆக சாதாரண மக்களுக்கு மட்டுமல்ல, மாறாக உயர்நிலையிலே இருக்கின்றவர்களையும் இறைவன் அழைக்கின்றார், வாய்ப்பு கொடுக்கின்றார் என்கின்றது.
எல்லா மக்களுக்கும் இடம் உண்டு. ஆகவே இயேசுவின் பணி இவர்கள் தான் செய்ய வேண்டும், இவர்களுக்குத்தான் என்று அல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் அந்த பணி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக, அவர்கள் தங்களிடம் இருந்த உடைமைகளை கொண்டு இயேசுவுக்கு பணி செய்தார்கள். அவர்கள் வெவ்வேறு பணி செய்ததால் தங்களால் எதை செய்ய முடியுமோ, தங்களால் எந்த காரியத்தை செய்ய முடியுமோ அதை கடவுளுக்கு செய்தார்கள். பிறர் செய்வதை போல நம்மால் செய்ய முடியாமல் இருக்கலாம். நம்மால் செய்ய முடிய சிறு சிறு உதவிகளை, சுத்தம் செய்வது, உடனிருப்பது, ஒரு செய்திகளை பகிர்ந்து கொள்வது, இப்படி திருச்சபையின் வளர்ச்சிக்கும் இறைவன் இயேசுவுக்கும் பணி செய்கிற மக்களாக நாம் இருக்க முயற்சிக்க வேண்டும். அதை தான் சொல்வார்கள் 3T, அதாவது டேலண்ட், டைம் அண்ட் ட்ரெஷர். இறைவன் கொடுத்த திறமைகளை திருச்சபைக்காக இயேசுவுக்காக பயன்படுத்துவது, இறைவன் கொடுத்த தாளந்தை முழுமையாக பயன்படுத்துவது. அது பாடக்கூடியதாக இருக்கலாம், இசை மீட்டக்கூடியதாக இருக்கலாம், அல்லது அன்பியங்களை தலைமைத்துவத்தை ஏற்கின்ற பண்பாக இருக்கலாம், குழந்தைகளுக்கு மறைக்கல்வி சொல்லிக் கொடுக்கின்ற அந்த ஆசீர்வாதமாக இருக்கலாம், வின்சென்தை பால் மரியாயின் சேனை இதன் வழியாக பக்தி பரப்புகின்ற அந்த கிருபையாக இருக்கலாம். இப்படி இறைவன் கொடுத்த திறமைகளையும் வாய்ப்புகளையும் தக்க முறையிலே பயன்படுத்துவது. இரண்டாவது, இறைவன் கொடுத்த செல்வத்தை நம்மிடம் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதத்திற்கேற்றார் போல நம்மால் முடிந்த அளவிற்கு ஆலய வளர்ச்சிக்காக, நம்மோடு இருக்கின்ற மக்களுடைய ஏழ்மையை போக்குவதற்காக பயன்படுத்துகிற மக்களாக இருக்கின்றோமா? மூன்றாவதாக, நேரத்தை கடவுளுக்காக செலவிடுவது. ஆலயத்திலே திருப்பலி நேரத்தில் மட்டுமல்ல, அதை தொடர்ந்து ஆலய பணிக்காக குருவான் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் நம்முடைய நேரத்தை செலவழித்து அதற்கு ஆலய வளர்ச்சிக்காகவும் மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் பயன்படுகின்றவர்களாக, அதன் வழியாக ஆண்டவருக்கு பணிபுரிபவர்களாக இருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கின்றது. ஆம் அன்பு சகோதரமே, இதோ இந்த நாளிலே இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம், நான் ஆண்டவர் விசுவசிக்கின்ற சொல்லிக் கொண்டிருப்பதிலே எந்த அர்த்தமும் இல்லை. ஏசு சொல்வார் அல்லவா, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவர் என்று சொல்பவரெல்லாம் விண்ணகத்தில் நுழைய முடியாது, மாறாக என் தந்தையின் திருவுளப்படி நடப்பவர்கள். அப்படி என்றால் தந்தையின் திருவுளம், இறைவன் நம்மை ஆசீர்வதித்திருப்பது ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்க, நம் அயலாரோடு பகிர்ந்து வாழ. பகுதியில் இந்த நற்செய்தியில் வருகின்ற பெண்கள் எப்படி தன்னால் முடிந்த அளவிற்கு தன்னார்வத்தோடு முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி ஆண்டவருக்கு பணிவிடை செய்ததை போல நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தக்க முறையிலே பயன்படுத்தி நம்மால் முடிந்த அளவிற்கு இறைவன் கொடுத்த திறமைகளையோ, இறைவன் கொடுத்த பொருளாதார ஆசீர்வாதத்தையோ, இறைவனுக்கான நேரத்தை செலவிடுவதன் வழியாகவோ இறைவனை செய்வோம். திருச்சபையும் நம் ஆன்மீகம் வளர நம்மையை முழுமையாக அர்ப்பணிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பென்னும் கொடையால் மனித வாழ்வை அழியா உறவில் இணைக்கும் பணியை நிறைவாய் வாழ்ந்த இறைமைந்தனே, எங்கள் அருள் வாழ்வின் வழி காட்டியே, உம் பணி வாழ்வையே எங்கள் அகலாக ஏற்று அயராது உழைப்போம், தளராது ஜெபிப்போம்.